இப்போ நம்ம பார்க்கலாம். போன வாட்டி பார்த்தோம், நம்மளுக்கு வந்து 3 காரியம் பார்த்தோம். லைக் வந்து ட்ரூ வர்ஷிப்க்கு தேவையான 3 காரியம். அவர் கான்ஷியன்ஸ் should be free from guilt. The conscience should be free from useless acts. அப்புறமா நம்ம வந்து ட்ரூ சர்க்கம்சிஷன் உடையவர்களா இருக்கும். அவங்க தான் they can control their tongue. Tongue is a world full of evil among the members of our body that constantly raises arguments and fightings against our members. நம்மளுடைய சரீரத்துல டங் வந்து ரொம்ப ஈவில் வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் ஈவில். பர்சன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் கண்ட்ரோல் எவ்ரி வைல்ட் அனிமல். ஆனா ஒரு ஹியூமன் பீயிங்கால கண்ட்ரோல் பண்ண முடியாதது டங். the world full of evil. அந்த டங் வந்து ரொம்ப மோசமானது. It is a world full of evil among the members of the body. Its flame is set on hellfire. நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு ஃப்ளேம் இருக்கு. அந்த ஃப்ளேம் இஸ் செட் ஆன் ஹெல் ஃபயர் that constantly raises arguments. கடவுள் brags about great things. என்னன்னா கடவுள் எவ்வளவு பெரியவர், நீ எவ்வளவு, the people who are created in the image of God curse பண்ணு. ஸோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் மீ அண்ட் காட் உண்டாக்குது இந்த டங். ஓ கடவுள் எவ்வளவு பெரிய தெரியுமா? எக்ஸாக்ட்லி லைக் ஜோப். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா லைக் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஜோப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல் த டங். நான் போன வாட்டி வந்து நம்ம வந்து வாட் இஸ் கில்ட்னு பார்த்தோம், யூஸ்லெஸ் ஆக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், வாட் இஸ் டங் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி மேற்கொள்ளலாம், இதெல்லாம் மேற்கொண்டாதான் நான் ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியும். ஐ கேன் வர்ஷிப் காட் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். கில்ட்டை ஓவர் கம் பண்ணாமல் என்னால் ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியாது. என்னோட மைண்ட் யூஸ்லெஸ் ஆக்ட்ஸ் அண்ட் யூஸ்லெஸ் பிராகிங் இருந்தால் ஐ கான் டூ ட்ரூ வர்ஷிப். ஏன்னா மேன்மை பாராட்டுதல், யூஸ்லெஸ் ஆக்ட்ஸ்னா செத்த கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டுதல், பெருமை பாராட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடவுளுடைய மகிமையை எடுத்து சொல்ல முடியாது. கடவுள் என்ன செஞ்சிருக்காரு எனக்குன்னு சொல்ல மாட்டாங்க. தன்னை பத்தி தான் புகழ்வாங்க. ஈவில் லைஃப்ஸை பத்தி தான் ரொம்ப புகழ்வாங்க. நான் என்ன செஞ்ச தெரியுமா கடவுளுக்காக, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், தான் கடவுளுக்கு என்ன பண்ணணும்னு தான் பெருசா பேசுவாங்க. டெட் டீட்ஸை பத்தி மேன்மை பாராட்டுறவங்கனால ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியாது. And those whose mind is controlled by tongue, the evil world that is among the members of our body. பவுல் என்ன சொல்றாரு? Offer your members as a living sacrifice, pure and acceptable, pure and pleasing to God. அப்போ அப்படி பண்ணணும்னா என்னோட மெம்பர்ஸ்குள்ள ஃபைட்டிங்ஸ் இருக்கக்கூடாது. என் மெம்பர்ஸ்குள்ள ஃபைட்டிங்ஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா how can I offer myself completely to God? ஏன்னா Holy Spirit wants completely of yourself. பாதி இல்லை. அதனால்தான் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோட, முழுன்னு என்ன அர்த்தம்? all your heart, with all your soul, with all your mind. பாதி இல்லை. அதனால Holy Spirit wants you to submit yourself completely. What is true worship? True worship is Holy Spirit wants you to submit completely of yourself to Him. அப்போ கம்ப்ளீட்டா சப்மிட் பண்றதுக்கு ஆவியான உதேசம். அப்பதான் அதனால்தான் ட்ரூ வர்ஷிப் என்னன்னா, ட்ரூ வர்ஷிப் இஸ், இன்னொரு டெஃபினிஷன் தரேன். ட்ரூ வர்ஷிப் இஸ் நாட் ஒன்லி சப்மிட்டிங் யுவர் மெம்பர்ஸ் வித் பியூர் லிவிங் as living sacrifice, it is also loving God. Loving God na obey Him with all your heart, all your soul, all your mind and all your strength. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். So loving God with all your heart, with all your soul, with all your mind, with all your strength is true worship. ஸோ இந்த ட்ரூ வர்ஷிப் நம்ம பண்றதுக்கு ஆவியானவர் நம்ம தகுதிப்படுத்தியிருக்காரு. எங்களை முழுமையா கர்த்தருக்கு அனுப்பேன். ஆல்னா முழுமையா, கம்ப்ளீட்லி ஆஃப் யோர் செல்ஃப். அதனால தான் நான் சொன்ன ட்ரினிட்டி கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கேன், நான் ஒரு பிசிக்கல் ரெம மட்டும் தான் சேர்ந்திருக்கேன். ஐ எம் அ பாடி, ஐ வில் டிகே ஒன் டே, நான் ஒன்னா செத்து போறேன், நான் கடவுள் அப்படி இல்லை.
நான் ஒரு ட்ரினிட்டி. ஐ ஹேவ் அ ஸ்பிரிட், சோல், பாடி அண்ட் மைண்ட் அண்ட் ஃப்ளெஷ். இந்த ரெம்ம நான் அறியாம ஹவு கேன் ஐ சப்மிட், ஹவு கேன் ஐ லவ் காட் வித் ஆல் மை ஹார்ட்? இப்போ நான் அப்போ எனக்குள்ள இவ்வளவு பகுதி இருக்குன்னு, எல்லாமே இந்த நாலுமே இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஐ கேன் சப்மிட் மை செல்ஃப் வித் ஆல் மை ஹார்ட். The instruction is a command. It's God given command. It's not optional. ஒன்லி முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தனையோடும் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட முழு பலத்தோடும். அப்போ என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு தகுதி எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. த்ரூ சர்க்கம்சிஷன் அண்ட் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ். அப்படிப்பட்ட தகுதி எனக்குள்ள வந்திருக்கனால தான் ஏசாமி இந்த சமரிட்டன் உமன் கிட்ட சொல்ற, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற காலம் வருது. இன்னும் வரல, இனிமேல் தான் வருது. அப்போது பீப்புள் மைண்ட் வந்து பியூர் ஆக போகுது, பீப்புள் கான்ஷியஸ் வந்து பியூர் ஆக போகுது. பீப்புள் வில் நாட் லிமிட் த க்ளோரி ஆஃப் காட். பீப்புள் வில் ஹேவ் ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட். பீப்புள் வில் பி ட்ரூலி சர்க்கம்சைஸ்ட் இன் தேர் ஹார்ட். அண்ட் நாட் ஓன்லி தட், பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் காட் வித் ஆல் தேர் ஹார்ட், வித் ஆல் தேர் சோல், வித் ஆல் தேர் மைண்ட், வித் ஆல் தேர் ஸ்ட்ரென்த். அப்படிப்பட்ட காலம் வந்து ஃபாதர் ஏங்குறாரு. அப்போ ட்ரூ வர்ஷிப்க்கு இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டிமெண்ட்டுக்கும். ஆனால் நம்ம எப்படி வர்ஷிப் பண்றோம்? earthly people ஆட்டும் வர்ஷிப் பண்றோம், ஒரு வேர்ல்ட்லி வேல வர்ஷிப் பண்றோம். when people worshipping God in worldly way or knowing God through worldly wisdom. Okay, worldly wisdom என்ன பண்ணுதுன்னா, it limits the glory of God. World in its wisdom has not known God. அப்பனா worldly wisdom has useless bragging. Is ruled by useless bragging. அது வந்து அங்க வந்து தாட்ஸ் வந்து the worldly wisdomல, worldly wayல thoughts has become useless to listen carefully to God. So thoughts useless மாறிட்டு, அப்போ worldly wisdomல ஒருத்தர் அறிஞ்சிக்கணும்னு நினைச்சா he limits the glory of God. அப்பனா he is not doing a true worship. worldly wisdom ஒருத்தர் வந்து because how you know God is very important to worship that person. எந்த வழியில கடவுளை அறிஞ்சிருக்க? See, worldly wisdom வந்து கடவுள் வந்து என்னமா பண்றாரு? God third வந்து fourth வந்து God considers worldly wisdom as foolish. கடவுள் வந்து அவருக்கு ஃபூலிஷா தெரிற காரியத்துல தன்னை எப்படி வெளிப்படுத்துவாரு? கடவுளுக்கு உலக ஞானம் பைத்தியமா இருக்கு. God hates worldly things. God வந்து பீட்டரை சொல்றாரு, நீ மனுஷனுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அதுதான் உன்னோட வர்ஷிப்பா ஆகக்கூடாது. நீ மனுஷனுக்கு பிரியமான வழியில சிந்திக்கிற, மனுஷனுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அது கிடைச்சோனையும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், புத்தி கெட்டாத காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா God hates things that are important to people of this world, the physical realm. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். அந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த இந்த பீப்புள் எதை இம்பார்ட்டண்டா கருதுறாங்கன்னா, நான் வந்து இது உலக ஆசீர்வாதம், worldly blessings, மியர் அழிஞ்சு போற ஒரு உலக காரியத்தினால they live by sight. Worldly wisdom makes you to live by sight, not by faith. Live by sight, not by faith. It is impossible to please God without faith. So worldly wisdom எவ்வளோ மோசமான காரியங்கள் இருக்கு பாருங்களேன். It limits the glory of God. The world in its wisdom has not known God. அப்போ கடவுளை பத்தி சரியா அறியல. அப்ப எப்படி கர்த்தருக்கு எப்படி இந்த சைட் த்ரூ சைட் பாக்குற காரியங்கள் மூலியமா அழிஞ்சிருக்கு. பாக்குற காரியத்தை கர்த்தரை துதிச்சா எல்லா ரிலிஜன்லயும் பண்றாங்க. எவ்ரி ரிலிஜனும் பாக்குற காரியத்தை வச்சு கர்த்தரை துதிக்கிறாங்க. What is the uniqueness between a believer and a child of God and the worldly people? Because என்ன டிஃபரன்ஸ்னா, worldly people they worship God only through creation. Creation பார்த்து துதிக்கிறாங்க,
இல்லைன்னா தான் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதை பார்த்து துதிக்கிறாங்க. ஒன்லி பை சைட், ஒன்லி பை ஃபீலிங்ஸ், ஒன்லி பை எமோஷனலி ட்ரிகர், பாசிட்டிவ் மோட்டிவேஷன், இதுதான் அவங்களுக்கு இதுவா இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப இருக்க ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்றாங்க. என்னன்னா கர்த்தர் எல்லா வசனத்தையும் உலக ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிட்டுறது. கர்த்தர் உங்களை வாளாக்கும் தலையாக்குவார், மறைப்பிடத்தில் இருக்க பொக்கிஷம், அதெல்லாம் அவ்வளோ அழகான ரெவலேஷன், அவ்வளோ அழகான காரியங்களை ஒரு உலக காரியத்துக்கு ஒப்பிட்டு அந்த வசனங்கள்லாம் ஒரு சீப்பான திங்ஸ்க்கு ஒப்பிடுறாங்க, ஒரு மணிக்கும் ப்ராஸ்பெரிட்டிக்கும். அப்படி கிடையாது. இந்த வசனங்கள்லாம் they make you to live by sight and worship God. False preachers என்ன பண்ணுவாங்க? அந்நிய கண்கள்ல கடவுளை பார்க்க வைக்கிறாங்க. அந்நிய கண்கள் என்ன? சாத்தானுடைய கண்கள். இதுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். அது worship leaders என்ன பண்றாங்க? worship leaders என்ன பண்றாங்கன்னா சாங்ஸ் மூலியமா பண்றாங்க, இல்லைன்னா பாசிட்டிவ் மோட்டிவேஷன், ஃபீல் குட் ஃபேக்டர், ஒரு ஃபீல் குட் டெம்பரரியா, ஓ ஐ ஃபீல் குட், நைஸ், பாசிட்டிவ் மோட்டிவேஷன், சாங்ஸ் வழியா, எமோஷனல் ட்ரிகர்ஸ். அது எது வேணா இருக்கலாம். சந்தோஷத்தை தூண்டுறதா, ஹாப்பினஸை தூண்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா செல்ஃப் பிட்டியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். கர்த்தருக்காக நான் இது செஞ்சேன், நான் வெறும் பேக்கோட வந்தேன், கர்த்தர் என்ன பெரிய ஆசீர்வாதத்தை ஜெட்ல நீங்க பறக்குறேன், எல்லாம் செல்ஃப் பிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஹாப்பினஸா இருக்கலாம். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே மேன்மைப்படுத்துறாரு. நீங்க வந்து கர்த்தருடைய சமூகத்துல இங்கதான் சந்தோஷம், எப்பவுமே சந்தோஷம் தான். கர்த்தருடைய சமூகத்துல என்றைக்கும் சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, ஆவியானவர் இருக்கிற யாருக்குமே உள்ளான சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். வெளிப்பிரகாரமா தெரியலனாலும் உள்ள சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். அதனால கடவுள் வந்து டிசைபிள்ஸ் கிட்ட சொல்றாரு, நான் வரப்போற காலம் எப்படின்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போய், அவர் டிசப்பியர், ஏசாமி எடுத்து கொல்லப்படுற போது சொல்றாரு, நான் கொஞ்ச நேரத்துல டிசப்பியர் ஆயிடுவேன், உலகம் சந்தோஷப்படும், உலகம் களி கூறும் நான் டிசப்பியர் ஆகுறத பார்த்து. ஆனால் அப்பியர் அகெயின், ஃபார் ஷார்ட் வைல் ஐ வில் டிசப்பியர் அண்ட் ஐ அப்பியர் அகெயின். ஏதோ யாரை சொல்றேன்னா, ஆவியானதான் திருப்பி அப்பியர் ஆக போறேன். அப்போ நீங்க ஆல் யுவர் சாரோஸ் வில் பி டர்ன் டு ஜாய் சொல்றாரு. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா, என்ன சொல்றாரு, என்னை மறுபடியும் பார்த்த பிறகு உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். கடன் தொல்லை தீர்த்து வந்து மறுபடியும் சாரோஸ் ஜாயா டர்ன் ஆகுது இல்ல. என்ன சொல்றேன்னா, என்னை மறுபடியும் பாப்பீங்க, முதல்ல போறேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படும், உங்க இருதயம், ஒரு இருதயம் ட்ரபிள்ட் ஆகும், உலகம் வந்து சந்தோஷப்படும் அப்படின்னு. ஆனா நீங்க மறுபடியும் என்ன பார்க்கும் போது உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். அப்போது என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும், என் நாமத்தினால இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே உருப்படியா கேட்கல, இப்ப கேட்பீங்க. நான் என்ன திருப்பி பார்த்த பிறகு, ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, as child of God you going to ask something that is too good. என்னன்னா என்ன கேட்பீங்கன்னா, சரியான நாமத்தினால கேட்பீங்க. அப்போது உங்க சந்தோஷம் என்ன? சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. என்ன பெற்றுக்கொள்வீங்க? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கு, ஜாய் டு த ஃபுல்லஸ்ட் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. என்ன சொல்ற? ஆவியானவருடைய சந்தோஷத்தை பத்தி சொல்றது, the peace that the joy of Holy Spirit, the comfort of Holy Spirit. அதனால தான் பவுல் சொல்றாரு, I comfort you with the comfort that the Holy Spirit gives. அப்படி சும்மா ஏதோ மனுஷன் கம்ஃபர்ட் கிடையாது, எல்லாருமே கொடுத்துட்டு போயிடலாம், ஒருத்தவங்க கம்ஃபர்ட் பண்ணிட்டு போயிடலாம். என்ன மாதிரி சாரோனா, இது வரைக்கும் நீங்க சாரோ எல்லாமே, நீங்க பட்ட வேதனைக்கு எல்லாமே ஒரு மனம் திரும்புதல் வரப்போகுது. எவ்ரி சாரோ ஒரு மனம் திரும்புதல் உண்டாக்குதான் வருது. உங்க சாரோஸ் எல்லாம் மனம் திரும்புதலை கொண்டு வரனால இட் ப்ரூவ்ஸ் யூ ரைட் வித் காட். ஒவ்வொரு சாரும், ஒவ்வொரு விசுவாச பரீட்சையும் உங்களை நீதிமான் என்று காமிக்க வருது. அப்ப சந்தோஷப்படுங்க, உங்களோட ட்ரபிள்ல சந்தோஷப்படுங்க. உங்க ட்ரபிள்ஸை கஷ்டப்படுத்தாதீங்க. தேவ பிள்ளைக்கு வர ட்ரபிளும் ஒரு உலகத்தார் வர ட்ரபிளும் வித்தியாசம். உலக சாரோ இட் லீட்ஸ் டு டெத். பட் ஒரு தேவ பிள்ளைக்கு வர சாரோ இட் மேக்ஸ் him to prove him to be right. எதுக்குன்னா அவனை நீதிமான் என்று காமிக்கிறது. யோபுக்கு அவன் சாரோ எப்படி வந்துச்சு? It came to prove that he was righteous. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொன்னாங்க? நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க யோபு, அதனாலதான் கர்த்தர் உன்னை வந்து சடனா தண்டிச்சாரு. உன் சடிதியா மரணமோ சடிதியா டிசாஸ்டர் வந்தா அது wicked people தான் வரும். எப்படி சொல்றாங்க பாரு யோபு. The friends, everybody wanted to prove Job guilty of sin. ஆனா யோபு வந்து he knew that he was righteous. God said he was righteous. His sorrow came to prove his faith. His sorrow came to prove his righteousness. அப்போ அதனால்தான் அவனால வந்து புத்தி கெட்டாத காரியத்தை பேசுறான். அந்த சாப்டரோட எண்ட்ல பாருங்க,
அவர் சொல்லுவார், நான் வந்து ஐ ஸ்பீக்கிங் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் டூ வண்டர்ஃபுல் ஃபார் மீ டு நோ. இதே தான் வந்து பவுல் சொல்வாரு, இதே தான் வந்து தாவீது ராஜாவும் சொல்வார். என் நாவு விரைவாய் எழுதுகிறவன் எழுத்தாணி, நாவுனா மைண்ட், என் நாவு விரைவாய் எழுதுகிறவன் எழுத்தாணி, அது புத்தி கெட்டாத காரியத்தை பேசு. இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் டூ வண்டர்ஃபுல் ஃபார் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். பவுல் சொல்றாரு, நான் வந்து ஐ ஸ்பீக் ஆஃப் அ மேன், நான் ஒன்று பிராக் பண்ணணும்னு நினைச்சா ஐ ஸ்பீக் ஆஃப் அ மேன் ஹூ வென்ட் டு தேர்ட் ஹெவன் அண்ட் saw that things that are too wonderful for him to know. அவரை பத்தி அவர் சொல்றாரு. அதே மாதிரி யோபு சொல்றாரு, நான் புத்தி கெட்டாத காரியத்தை பாக்குறேன், பேசுறேன், அந்நிய கண்களில் அல்ல, என் சொந்த கண்களை கர்த்தருடைய மகிமையை பார்த்துச்சு. யார் யார் கண்கள் சொந்த கண்களை கர்த்தருடைய மகிமையை பார்க்குதோ அவங்களால ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியும். அந்நிய கண்கள்ல பாக்குறவங்க பார்க்க முடியும். இந்த வர்ஷிப் லீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எந்த கண்களை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐஸ்ல பார்க்க வைக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐஸ்னா என்ன? உலகத்தின் அதிபதி கண்களை பார்க்க வைக்கிறாங்க. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். அவன் உலக காரியத்தை காமிச்சுதான் அவங்கள மேன்மைப்படுத்த, கடவுளை மேன்மைப்படுத்த வைப்பான். கடவுளோட அன்சீன் திங்ஸ் இருக்கு, கடவுளை பத்தி முழுமையா வெளிப்படுத்துற அன்சீன் திங்ஸ், அது மூலியமா தான் கடவுள், அதுதான் ஃபுல் க்ளோரியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, கடவுளோட முழுமையான க்ளோரியை. அதனால்தான் உங்க மனதை எடுத்துட்டு போய் அன்சீன் திங்ஸ் மேல வச்சு கடவுளை க்ளோரிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதே ஆப்போசிட் வர்ஷிப் லீடர்ஸ். இந்த யாரெல்லாம் இந்த வேணாம், இந்த அன்சீன் வேணாம், அன்சீன் திங்ஸ்னால கடவுளை வர்ஷிப் பண்ண மாட்டேன், நான் சீன் திங்ஸ்னால தான் கடவுளை வர்ஷிப் பண்ணுவேன். கடவுள் எனக்கு ஏதாவது செஞ்சாகணும், ஏதாவது இந்த உலகத்துல செஞ்சாகணும், அப்போதான் நான் வர்ஷிப் பண்றேன்னா அவங்களாம் யாரை டிசீவ் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வர்ஷிப் லீடர்ஸ்னால டிசீவ் ஆகிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்நிய கண்கள்ல பார்க்க வைக்கிறாங்க, வேர்ல்ட்லி விஸ்டம்ல பார்க்க வைக்கிறாங்க. அந்நிய கண்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐஸ் வந்து இஸ் ஆல்சோ வேர்ல்ட்லி விஸ்டம். சாத்தா என்ன பார்க்க வச்சான்? ஏவால வேர்ல்ட்லி விஸ்டம் வழியா பார்க்க வச்சான். அதே தப்பு தான் இப்பவும் பண்றான். இது சப்போர்ட் பண்றாங்கன்னா வர்ஷிப் லீடர்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்நிய கண்கள்ல பார்க்க வைக்கிறாங்க. இதேதான் இந்த ஹெவன்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹெவன்ல என்ன நடந்துச்சு? கடவுள் வந்து ஒரு சிங்காசனத்துல உட்காந்துருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. கடவுள் இங்க இருந்தார், இங்க சேட்டன் தான். சேட்டன் வாஸ் அ பெர்ஃபெக்ட் பர்சன். இதுதான் சேட்டன். ஹி வாஸ் அ வர்ஷிப் லீடர். அது கீழே குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ்லாம், நிறைய ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க அவன் லீட் பண்ணும்போது. ஓகே, நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, நிறைய ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. என்னன்னா, கடவுளோட க்ளோரியை லிமிட் பண்ணான். அவன் வந்து அவன் விங்ஸ்னால லிமிட் பண்ணி கடவுளுக்கு இவன் கண்கள் மூலியமா தான் கடவுளை பார்த்தாங்க. இந்த எல்லா ஏஞ்சல்ஸும் யார் கண்கள் மூலியமா பார்த்தாங்க? இவன் கண்கள், சாத்தானுடைய கண்கள் மூலியமா தான் கடவுளை. இந்த எல்லா ஏஞ்சல்ஸும் சாத்தானுடைய கண்கள் மூலியமா தான் கடவுளை பார்த்தாங்க. he was standing as a worship leader. ஆனா சாத்தானுடைய இருதயத்துல கவர்ச்சியஸ்னஸ் பார்க்கிறாரு கடவுள், அவனை கீழே தள்ளுறாரு. இந்த வர்ஷிப் லீடருக்கு இந்த சாத்தான் வந்து கவர்ச்சியஸ் ஆகி அவன் கீழே விழுறான். அவனோட சேர்ந்து எல்லாரும் விழுந்துடுறாங்க. எல்லா ஏஞ்சல்ஸ், ஆல் ஏஞ்சல்ஸ், யாரெல்லாம் அவன் கண்கள் வழியா கடவுளை பார்த்தாங்களோ, காடை பார்த்தாங்களோ, இந்த இவன் ஐஸ்ல, இவன் மைண்ட்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எப்படி ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்ட? யாரோட கண்கள்ல பார்த்தா? சாத்தானுடைய கண்கள்ல பார்த்தா. இந்த கனியை எப்படி நல்லா பாப்புறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, புசிப்பதற்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு யாரோட கண்கள்ல பார்த்தா? சாத்தானுடைய கண்கள்ல பார்த்தா ஏவாள். அதனால கீழே விழுந்துட்டான். அதேதான் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையும் 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸ் வந்து சேட்டன் டிசீவ் பண்ணா. யாரெல்லாம் அவன் கண்கள் மூலியமா பார்த்தாங்களோ. இதேதான் இப்ப இருக்கிற வேர்ல்ட்லி விஸ்டம் யூஸ் பண்ணி அந்நிய கண்கள்ல கடவுளை வர்ஷிப் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்நிய கண்கள் தான் வர்ஷிப் பண்றாங்க. எல்லா அன்பிலிவர்ஸும் இந்த உலகத்துல ஏதாவது நடந்தா கர்த்தர் நல்லவர். அவங்க எப்படி சொல்றாங்க? கடவுள் நல்லவர். ஆமா, எனக்கு வியாதியில இருந்து சுகமாக, என் பிள்ளைய ஃபாரின் காமிச்சாரு, எனக்கு காசு இல்லாம கடன்ல இருந்து கடவுள் எனக்கு உதவி செஞ்சாரு. அவங்க கடவுளை பிரைஸ் பண்றாங்க. தட் இஸ் நாட். we have a higher calling. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இட் லிமிட்ஸ் the glory of God. பாசிட்டிவ் மோட்டிவேஷன், எமோஷனல் ட்ரிகர் ஆர் எவ்ரிதிங், இதெல்லாம் வச்சு ஒருத்தர் வர்ஷிப் பண்ணானா அது உண்மையான வர்ஷிப்பு கிடையாது. ஏன்னா எமோஷன்ஸ் வந்து மாறிடும், ஃபீலிங்ஸ் வந்து மாறிடும், மோட்டிவேஷன் வந்து குறைஞ்சிரும். அதனால தான் நிறைய பேர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னா, ரொம்ப நாள் சர்ச்சுக்கு போகலன்னா உடனே டவுன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் கொடுக்குற உற்சாகம் இல்லை. ஆவியானவர் டிபெண்ட் பண்ணல, அந்த பாஸ்டர் எனக்கு உற்சாகம் பண்ணணும், அந்த பாஸ்டர் ஏதாவது பாசிட்டிவா சொல்லணும், அவர் மூலியமா தான் கடவுளை பார்ப்பாங்க. அவர் கீழே விழுந்த பிறகு எல்லாருமே மொத்தமா விழுவாங்க. ஏன்னா அவங்க ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் தட் பாஸ்டர். அவங்க ட்ரூ வர்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் தட் பாஸ்டர் சாங். அவங்க அப்ப அந்த சாங் என்ன ஆகுதுன்னா, அந்த அவங்க எப்படி சாத்தா கீழே வந்த போது எல்லா ஏஞ்சல்ஸும் அவனை நம்பி அவன் கண்கள்ல பார்த்து எல்லா ஏஞ்சல்ஸும் விழுந்தாங்களோ,
அந்த வர்ஷிப்பர்ஸ் எல்லாரும் விழுந்தாங்களோ அதே மாதிரி இப்போ வர்ஷிப்பர்ஸ் இருக்காங்க. யாரோட கண்கள்னா த்ரூ பாஸ்டர்ஸ் ஐஸ், த்ரூ வேர்ல்ட்லி விஸ்டம், த்ரூ அவருடைய வெளிப்பாட்டுல, அவருடைய சிந்தனையில அவர் எவ்வளவு அறிஞ்சிருக்காரோ அது வழியா. ஏன் கர்த்தர் உன்னை வந்து வேற லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. நீ ஏன் முழங்கால் அளவில் உட்காந்துட்டு இருக்க? நீச்சல் அளவு வா. அப்ப அந்த பாஸ்டருக்கு முழங்கால் அளவு தான் அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீச்சல் அளவு என்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற? என்னைக்கு அந்த அளவு கர்த்தரை நீ ஆராதிக்க போற? அப்ப அவர் எவ்வளவு வெளிப்படுத்துறாரோ கடவுளை பத்தி அது வரைக்கும் தான் உன் நாலேஜ் இருக்கு. ஆவியானவரே உனக்கு முழுசா வெளிப்படுத்த விரும்புறாரு. அப்போ ஒரு எவ்வளவு வழியில நான் கடவுளை அறிஞ்சிருக்கணும் அந்த வழிதான் என்னோட வர்ஷிப் ஆகுது. உலக ஞானத்துல நான் அறிஞ்சேன்னா, ஏன்னா கடவுள் சொல்றாரு, do not worship God in a worldly way because the worldly way the thoughts has become useless. There is no faith. எல்லாமே பார்க்கிற அழிஞ்சு போற காரியத்தினால வேர்ல்ட்லி விஸ்டம் இருக்கிறதுனால I did not choose this way to reflect, to show me. கடவுள் வேர்ல்ட்லி விஸ்டம் வந்து சூஸ் பண்ணி தன்னை காமிக்க விரும்பல. கடவுள் கிறிஸ்துவ சூஸ் பண்ணாரு. ஏன்னா கிறிஸ்துவே என் தேவன் ஞானமானார். எதுக்குன்னா கிறிஸ்துவின் மூலியமா கர்த்தரை அறிஞ்சு கொள்றது. தேவ ஞானமா ஏன் ஆணும்? கடவுள் கிறிஸ்து தேவ ஞானத்துல கர்த்தரை அறிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் மூலியமா நான் கர்த்தரை அறிஞ்சுக்கணும். அப்ப கிறிஸ்து தேவ ஞானமானது உலகத்தின் ஞானத்துல தேர்றதுக்காக கிறிஸ்து தேவ ஞானமானாரு, தேவ பலனானாரு. With all my strength I have to worship. So கிறிஸ்துவே தேவ பலனான எல்லாம் தான் வர்ஷிப் பண்றாங்க. கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உடலை வருத்தி வேளாண் சரீரத்தை, இந்த பிசிக்கல் பாடியை வருத்தி நான் கடவுளை வர்ஷிப் பண்றேன்னு காமிக்கிறாங்க. அப்படி கிடையாது. With all your heart, with all your soul. பிசிக்கல் பாடியை வருத்தது மட்டும் ட்ரூ வர்ஷிப் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஞானம், உலகத்தின் ஞானத்துல நம்மள கடவுளை வர்ஷிப் பண்ணவே கூடாது. அந்நிய கண்கள், யோக சொல்றான், என் சொந்த கண்களே. அவன் அந்நிய கண்களை வர்ஷிப் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருந்துச்சு. ஏன்னா அவன் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தான். ஈஸியா டிசைவ், எப்பவுமே நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது யாராவது டிசைவ் பண்ண வருவாங்க, நம்ம ஆறுதல் சொல்ற மாதிரி வருவாங்க. ஆனா யோப் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து அவனை கில்ட்டுக்குள்ளதான் தள்ளினாங்க. ஆனா யோபுக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கர்த்தர் முன்னாடி போய் நின்றால் கர்த்தர் என்னை குற்றவாளி தீர்ப்பாரோ, என்னை நீதி ஆக்குறவர் கர்த்தர் என்று. அப்படிப்பட்ட நீதிமான் நான் நீதிமான் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்ததுனால அவன் கடைசி சாப்டர்ல போய் படிச்சு பாருங்க, என் சொந்த கண்களே கர்த்தருடைய மகிமை பார்த்துச்சு, என் சொந்த காதுகளே அவருடைய மகிமைக்குச்சு. ஏன் இதெல்லாம் யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க? யோபுக்கு வந்து ரெட்டத்தனியான ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் மட்டும் பேசுவாங்க எல்லாரும். யோபு வந்து மறுபடியும் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொண்டான். ஏன்னா இவங்க உலகத்தை தானே ஃபோக்கஸ் பண்ணணும், அப்பதானே ஜனங்க வருவாங்க. அதுக்கேற்ற கேங்கும் இருக்கு, உலக ஆசீர்வாதத்தை தேடி போற கேங்கு. அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் கேட்கணும். கர்த்தர் உனக்கு நீ இவ்வளவு கொடு, கர்த்தர் உனக்கு இவ்வளவு கொடுப்பாரு, அவ்வளவு கொடுப்பாரு. உலக ஆசீர்வாதம், ரெட்டத்தனியான ஆசீர்வாதம். என்ன ரெட்டத்தனியான ஆசீர்வாதம்? என்ன அழகானது பேசுறாரு கடவுள். அதுக்கு முன்னாடி சாப்டர் பாருங்க, அதுக்கு முன்னாடி நான் புத்தி கெட்டாத காரியத்தை பேசிட்டு என் சொந்த கண்களே கர்த்தருடைய மகிமையை பார்த்துச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? என்னோட சொந்த கண்கள், அந்நிய கண்கள் இல்ல. சோ அந்நிய கண்கள்ல பார்த்து வைக்கிறாங்க. இப்போ வேர்ல்ட்லி விஸ்டம் வழியா கர்த்தர் என்ன சாட்சி சொல்லுங்க, சிஸ்டர் சாட்சி சொல்லுங்க, நீங்க கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு. அந்த சாட்சி எல்லா ரிலிஜன்லயும் எல்லா சாட்சியும் இருக்கு. நம்மளுடைய சாட்சி இயேசுவின் ரத்தத்தினால் வந்த சாட்சி. அதான் சொல்ற, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அதனாலதான் ரோமன்ஸ் 12:1 ஆஃபர் யுவர் பாடி ஆஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ் டு காட். இது என்ன பண்ண வைக்குதுன்னா, யுவர் ஃபெய்த் மேக்ஸ் யூ, இதோட என்ன அதே பவுல் சொல்றாரு, யுவர் ஃபெய்த் மேக்ஸ் யூ டு ஆஃபர் யுவர்செல்ஃப் ஆஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ் டு காட். எப்படி நான் லிவிங் சாக்ரிஃபைஸா கடவுள் சொல்றாரு? ட்ரூ வர்ஷிப்னா யூ ஆஃபரிங் யுவர் மெம்பர்ஸ் ஆஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆனா எது எனக்கு உதவுது? என் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான விசுவாசம், உலகத்தை வென்ற விசுவாசம், உயிர்த்தெழுத வல்லமை உள்ள விசுவாசம், தேவனுடைய வல்லமையினாலான விசுவாசம். அதுவே என்னை புத்தியுள்ள ஆராதனை செய்ய வைக்குது. எப்படிப்பட்ட விசுவாசம்? அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாதவன் தன் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஜீவ பலியா ஒப்பிடுறதுக்கு விசுவாசம் தேவை. So faith is very very important. Faith is very very important for true worship. ஏன்னா faith வந்து சொந்த கண்கள்ல பார்க்கிறது. My own eyes uses my own eyes to see the glory of God, not with a stranger's eyes. stranger கண்கள்ல அல்ல, சொந்த கண்கள்